அனைவருக்கும் வணக்கம். இது வேதிக் அஸ்ட்ராலஜி தமிழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஆண் ஜாதகம் பார்க்க போகிறோம். ஒரு ஆண் ஜாதகம் பார்க்க போகிறோம். பேர் கார்த்திக். 29/10/2002 5:10 PM தஞ்சாவூர். எனக்கு எப்போ ஜாப் கிடைக்கும்? காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. வாழ்க்கையை தனிமையில் வெறுத்து போயிட்டேன். எப்போ நல்லது நடக்கும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கார்த்திக்கு 29/10/2002 5:10 PM தஞ்சாவூர். ஸோ இவரோட நம்ம ஜாதகம் பார்ப்போம். மேஷ லக்கணம் கடக ராசி. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்குது. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் குருவும் உச்சமாக இருக்குது, நல்லா பலமாக இருக்குது. குரு உச்சமாகி நல்ல பலமாக இருக்குது. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல லக்கணாதிபதியான செவ்வாய் பகவான் இருக்கார். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க. லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ இங்கே வந்து லக்கணாதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ மேஷ லக்கணத்துக்கு லக்கண அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. ஏன்னா பாவகிரகமான செவ்வாய் பகவான் வந்து 6, 10, 11ஆம் இடங்களில் இருப்பது சிறப்பு. ஸோ உங்களுக்கு லக்கணாதிபதி 6ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் லக்கணமும் நல்லா இருக்குது. லக்கணமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லக்கணத்தை வந்து லக்கணாதிபதியான செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையில் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி, பஞ்சாம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் சுக்கிரனோட சேர்ந்து சூரியன் வந்து நீச்சபங்கமாகி சூரியனோட 7ஆம் பார்வையும் லக்கணத்து மேலே விடுது. சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ லக்கணம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லக்கணாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் பாவகிரகம் 6ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய்னால் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வீடு கொடுத்தவன் 7ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு. ஸோ சிறப்பு. ஸோ லக்னம் மற்றும் லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா பலமாக இருக்குது. ஸோ செவ்வாய் நல்லா இருக்கார், லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். அடுத்து பஞ்சமாதிபதி. லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அதில் சூரிய பகவான் வந்து நீச்சமாக இருந்தாலும் கூட நீச்சபங்க ராஜாவத்தில் இருக்கார். அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. அந்த சூரியனோட சேர்ந்துருக்காரு. ஸோ லக்கணத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி நல்ல பலமாக இருக்கார். சூரிய பகவான் நல்ல பலமாக இருக்கார். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் கூட கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார். அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். அந்த சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. சுக்கிரன் வந்து அஸ்தங்கமாக இருக்கார். இருந்தாலும் கூட அந்த சூரியன் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது. சூரிய பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். சுக்கிரனோட சேர்ந்து அந்த சூரிய பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ லக்கணத்துக்கு 5ஆம் இடத்த நல்லா சுபத்துவமாக இருக்கார். சூரிய பகவான் நீச்சபங்க ராஜாவத்தில் இருக்கார். அந்த சூரிய பகவான் நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ லக்கணத்துக்கு 9ஆம் இடத்த குரு பகவான். அவர் வந்து பாக்கியாதிபதி, தந்தை ஸ்தானாதிபதி. அது மட்டும் இல்லாமல் பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். பாக்கியம், லக்கு, அதிர்ஷ்டத்துக்கு குறிக்கக்கூடியது வந்து குரு பகவான். லக்கணத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதி. அவர் வந்து லக்கணத்துக்கு 4ஆம் இடமான தாய்ஸ்தானம், வீடு, வண்டி, வாகன ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ குரு பகவான் வந்து நல்ல உச்சமாக இருக்கார். குரு பகவான் நல்ல உச்சமாகி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். கூடவே சந்திரனும் இருக்கார். வீடு கொடுத்த சந்திரனும் நல்ல ஆசைப்பட்டு நல்லா வலுவாக இருக்கார். ஸோ குரு நல்லா வலுத்துருக்கு. ஸோ லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் நல்லா உச்சம் பெற்றிருக்காரு. குரு பகவான் நல்லா உச்சம் பெற்று நல்லா வலுவாக இருக்கார். லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியான தாய்ஸ்தானாதிபதி, வீடு வண்டி வாகன ஸ்தானாதிபதியான சந்திர பகவானும் நல்லா ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார். சந்திரன் வந்து ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று நல்லா வலுவாக இருக்கார். குருவும் உச்சம் பெற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ சூப்பராக இருக்குது ஜாதகம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமசனி நடக்கிறனால கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் மனவெதெல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ நடக்கிறது வந்து உங்களுக்கு அஷ்டமசனி. இந்த அஷ்டமசனி வந்து 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதத்தில் உங்களுக்கு முடிய போகுது. உங்களுக்கு அஷ்டமசனி வந்து 2025ஆம் ஆண்டு 3ஆவது மாதத்தில் உங்களுக்கு முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பீங்க. ஸோ இப்போ நடக்கிற தசை வந்து கேது தசை. இந்த கேது தசை வந்து லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் கேது பகவான். வீடு கொடுத்த அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ செவ்வாயோட வீட்டில் இருக்கார். இருந்தாலும் கூட குருவோட பார்வையில் இருக்கார். லக்கணத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதி பாக்கியாதிபதியான குருவோட 5ஆம் பார்வையில் இருக்கார். ஸோ லக்கணத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியாதிபதி பார்வையில் இருக்கார் கேது பகவான். உச்சம் பெற்ற குருவோட 5ஆம் பார்வையில் கேது இருக்கார். அது லக்கணத்தில் 8ஆம் இடத்துல கேது இருக்கார்.
ஸோ கேது திசையில் நீங்கள் வந்து வெளியூர் போய் வெளியூரில் போக சான்ஸ் கிடைக்கும். இங்கே வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரி சான்ஸ் இருக்கும் கேது திசையில். ஸோ கேது வந்து குருவோட உச்ச குருவோட 5ஆம் பார்வையில் கேது இருக்கார். ஸோ கேது திசை நல்லா சூப்பராக இருக்கும். கேது நல்லா சுபத்தமாக இருக்குது. கேது பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார். உச்ச குருவோட 5ஆம் பார்வையில் கேது நல்லா சுபத்தமாக இருக்கார். 8ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குருவோட 5ஆம் பார்வையில் கேது நல்லா சுபத்தமாக இருக்கார். ஸோ கேது திசை சூப்பராக இருக்கும். இப்போ என்னென்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். உங்களுக்கு வந்து அஷ்டம சனி 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதத்துல முடியுது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. கேது தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து கேது திசையில் நல்லா சூப்பராக இருப்பீங்க நீங்கள். ஸோ கேது வந்து சனியோட சாதத்தில் உட்காந்துருக்காரு. சனி வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ நீங்கள் வந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ லக்கணத்துக்கு 9ஆம் இடம்னா பாக்கிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியான உச்ச குருவோட 5ஆம் பார்வையில் கேது பகவான் இருக்கார். ஸோ கேது திசை நல்லா சூப்பராக இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அஷ்டம சனி முடிய போகுது. ஸோ கேது திசை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கேது திசை ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேது திசை 2028 முடியுது. அதுக்கப்புறம் சுக்கிர திசை வந்து 2028 2048 வரையும் நடக்குது. இந்த சுக்கிர திசை நல்லாயிருக்கும். இந்த சுக்கிர திசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஸோ இந்த திசையில் தான் உங்களுக்கு வந்து மேரேஜ் திருமணம் எல்லாம் நடக்கும். சுக்கிரன் வந்து சூரியனோட அஸ்தங்கம் பெற்றிருக்கு. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி புத்திரஸ்தானாதிபதியான சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. 5ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்துருக்காரு. சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்துருக்காரு. ஸோ இந்த சுக்கிர திசை நல்லாயிருக்கும். இந்த சுக்கிர திசையில் வந்து பூர்வீகம், இந்த குழந்தை பாக்கியம்லாம் இருக்கும். இந்த சுக்கிர திசையில் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர திசையில் உங்களுக்கு வந்து திருமணம், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல. ஸோ சுக்கிர திசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சுக்கிர திசையில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிர திசை சூப்பராக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிர திசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியனோட அஸ்தங்கம் வராரு. இருந்தாலும் கூட இந்த சுக்கிர திசையில் வந்து திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். நல்ல குடும்பமும் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்த ராகு வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு 7ஆம் இடத்துல. இருந்தாலும் கூட சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான சூரியனோட சேர்ந்திருக்காரு. ஸோ சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்காரு. ஸோ சுக்கிர திசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து சுக்கிர திசை முடியும் போது 2048 ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு திசைகள் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வரப்போகிற திசைகள்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மாதிரி 3 திசையும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இந்த 3 திசையும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2048 2054 வரையும் சூரிய திசை 6 வருஷம். ஸோ இந்த சூரிய திசை நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். சூரியன் வந்து நல்ல நீச்சபங்க ராஜத்தில் இருக்கார். சூரியன் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கார். சூரியன் வந்து நீச்சபங்க ராஜத்தில் இருக்கார். ஸோ சூப்பராக இருக்கும் சூரியன். ஸோ சூரிய திசை நல்லா சூப்பராக இருக்கும். சூரிய திசை நல்லா சூப்பராக இருக்கும். சுக்கிரனோட சேர்ந்து நல்லா சுபத்துவமாக இருக்கார். ஸோ சூரிய திசை ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. 2054 2064 வரையும் சந்திர திசை 10 வருஷம் நடக்குது. இந்த சந்திர திசை நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சந்திரன் வந்து லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவானோட சேர்ந்திருக்காரு. சந்திரன் வந்து உச்ச குருவோட சேர்ந்திருக்காரு. ஸோ சந்திரன் நல்லா சுபத்தமாக இருக்காரு. சந்திரனும் நல்லா சுபத்தமாக இருக்காரு. ஸோ சந்திரன் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்காரு. சந்திரன் வந்து திக்பலம் பெற்று நல்லா வலுவாக இருக்காரு. உங்களுக்கு வந்து சந்திர திசை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து சந்திர திசை நல்லாயிருக்கும். சந்திரன் வந்து திக்பலம் பெற்று நல்லா வலுவாக இருக்காரு. சந்திர திசை ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஒரு லக்னாதிபதியான செவ்வாய் திசை நல்லா சூப்பராக இருக்குது. செவ்வாய் திசையும் நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருப்பு சிறப்பு. ஸோ செவ்வாய் திசையும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நடக்கிற கேது திசை, அதுக்கப்புறம் வர சுக்கிர திசை, அதுக்கப்புறம் வர சூரிய திசை, அதுக்கப்புறம் வர சந்திர திசை, செவ்வாய் திசை எல்லாமே சூப்பராக இருக்கும். சந்திர திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, சுக்கிர திசை, இப்போ நடக்கிற கேது திசை எல்லாமே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். சுக்கிர திசை கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வரப்போகிற திசைகள்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து வரப்போகிற திசாக்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து குரு உச்சம் பெற்றிருக்காரு. சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு. சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியன் வந்து நீச்சபங்க ராஜத்தில் இருக்கார். ஸோ இந்த ஜாதகம் வந்து ரொம்ப பலமான ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து ரொம்ப பலமான ஜாதகம். நல்ல சூப்பரான ஜாதகம். ஃப்யூச்சரில் நல்லா சாதிப்பீங்க நீங்கள். உங்களுக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
ஸோ நல்ல ஜாதகம், நல்ல அருமையான ஜாதகம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.